வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லி நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ரெண்டு சப்போர்ட் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 23,700ங்கிற ரவுண்ட் ஃபிகரும், அதுக்கு அடுத்தது ஒரு எல்லோ ஜோன் கொடுத்துருந்தோம். அது வந்து 23,664 டு 23,648 ரெண்டு இந்த ஜோன் இருந்தோம். இந்த ஜோனில் தொட்டால் மார்க்கெட் பை ஆக வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நம்ம சொல்லியிருந்த ரெண்டாவது, அதாவது அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு 23,700 தொட்டுட்டு மார்க்கெட் திருப்பி அந்த இடத்துல பிரேக் பண்ண முடியல முழுசாகவும். அந்த எல்லோ ஜோனுக்கு வரல மார்க்கெட். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் நம்ம சொன்ன அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணணும். மார்க்கெட்டில் ஒரு புள்ளி செஞ்சு எந்த இடத்துலன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 23,750லேருந்து நெருக்கி 23,900. எப்பவுமே இந்த ரவுண்ட் ஃபிகர் வந்தாலும் மார்க்கெட் செல்லிங் வரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி கூட பெரிய மூமெண்ட்ஸ் இருந்து வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டினால தான் அது பெருசாக இந்த இடத்துல நகர முடியல. அது என்னென்னு பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். இப்போ பேங்க் நிஃப்டி சார்ட்டில் பார்த்தோம்னா நம்ம என்ன கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 22,500 கொடுத்துருந்தோம். அதுக்கு கீழே எல்லோ ஜோன் கொடுத்துருந்தோம். 22,200க்கும் இந்த ரேஞ்சில் கொடுத்துருந்தோம். 22,000க்கும் 22ன்னு சொல்கிறேன், 52,000க்கும் 52,200க்கு இடையில் நம்ம எல்லோ ஜோன் கொடுத்துருந்தோம். இதில் வந்தால் பையிங் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே இருந்தால் புல்லிஸ் இருக்கும். அதே சமயத்தில் இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் சொல்லியிருந்தோம். அதே போல் இந்த இடத்த பிரேக் பண்ணாங்க, மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த 53,000 இந்த ரவுண்ட் ஃபிகரை தொட்டு அந்த இடத்த தாண்ட முடியல மார்க்கெட். அதனால் இந்த இடத்துல ஃபுல் சைட்வேஸ் கிட்டத்தட்ட 11:11லேருந்து மார்க்கெட் முடிகிற வரைக்குமே இந்த இடத்துல ஃபுல் சைட்வேஸ் மார்க்கெட் முடிகிற மட்டும்தான் ஒரு செல்லிங் கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஆனால் நம்ம சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 500 பாயிண்ட் மேலே அப்பில் தான் முடிச்சிட்டாங்க. ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம 2 நாள் இதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம டே கேண்டில் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நம்ம இந்த ஹை தான் சொல்லியிருந்தோம். இந்த ஹையை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வந்து புல்லிஸ்னு சொல்லியிருந்தோம். அதாவது 23,664 பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது போல் இன்றைக்கி கேண்டில் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் இதில் தான் எடுத்தாங்க, பிரேக் பண்ணிட்டாங்க நேற்று. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த 23,664 ரீடெஸ்ட் தான் மார்க்கெட் அப்சைடு போயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். புல்லிஸில் தான் இன்னமும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்தது வெரி புல்லிஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 23,803ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 23,754, அதுக்கு அடுத்து 23,670. அதை போல் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம்னா இப்போ இன்றைக்கி போன ஹை தான் 23,889. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 24,000 ரவுண்ட் ஃபிகர், அதுக்கு அடுத்து 24,100. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது ஒரு ட்ரெண்ட் லைனில் அப்படியே மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்குது. நான் அதை போடுறேன். இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் இந்த சப்போர்ட் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால் தான் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல மார்க்கெட் அப்சைடு போகிறது வாய்ப்பு. அதே சமயத்தில் இன்றைக்கி போன ஹையை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் 24,000 ரவுண்ட் ஃபிகர் இதில் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இந்த ரவுண்ட் ஃபிகரெல்லாம் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். நம்ம முன்னாடி சொல்லிட்டு 24,000 தான் டார்கெட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த இடம் தொட்டால் ஒரு செல்லிங் வரும். ஒருவேளை இதை பிரேக் பண்ணி இந்த ஷார்ட் கவரிங் இது மாதிரி வந்துச்சுன்னா இந்த 24,100 அதுக்கு மேலேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இன்னமும் புல்லிஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கோம். அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டே கேண்ட்லேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்டர்னை பொறுத்தளவுக்கு ட்ரெண்ட் கண்டினியூஷன் இந்த பேட்டர்ன் தான். அது ஆக்சுவலாக மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு இப்போ ஒரு பெரிய புல்லிஸ்க்கான வாய்ப்பு தான் இது செட்டப் இருக்குது. ஒருவேளை நாளைக்கு இதேமாரி மார்க்கெட் சைட்வேஸாக இருக்கும் பட்சத்தில் வேணால் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும் ஒழிஞ்சு. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் மறுபடியும் ஒரு பெரிய புல்லிஸ் இருக்க வாய்ப்பு தான் இருக்குது. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் முடிச்சிட்டாங்க, ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை. ஆனால் நாளைய பொறுத்தளவுக்கு இன்றைக்கி டேவோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மறுபடியும் ஒரு பெரிய புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்ட் செட்டப் படி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 52,663 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா 52,373 அடுத்ததாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 52,015 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 52,000 விட்டு இறங்கினா மட்டும்தான் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கெல்லாம் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு கம்மி.
ரெண்டாவது டே கேண்ட் செட்டப் படி இந்த இடத்த டேவோட லோவும் பிரேக் பண்ணக்கூடாது. 52,373 பிரேக் பண்ணாலும் இறங்கிறது வாய்ப்பு. அப்படியே இருந்தாலும் 52,000 சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு. ஏன்னா இந்த இடத்த ஒரு நேரம் இருந்து பிரேக் பண்ணி போயிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ரீடெஸ்ட்டாவோட மார்க்கெட் இந்த இடத்துல அப்சைடு திரும்புறது வாய்ப்பு இருக்கும். இது ஒட்டிக்கு இறங்கினா மட்டும்தான் மார்க்கெட் வந்து டவுன் சைடு சம்மந்தமாக 52 பிரேக் பண்ண மட்டும் டவுன் சைடு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கடையில் வந்து டவுன் சைடுக்கான வாய்ப்பு கம்மி. இப்போ நிஃப்டி மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, அதையும் நான் போடுறேன். இது பிரேக் பண்ணாத வரைக்கும் இறங்க வாய்ப்பு இல்லை. கரெக்டாக ட்ரெண்ட் லைனில் தான் மார்க்கெட் இருக்குது. ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேவோட லோ 52,373 அதுலேருந்து மார்க்கெட் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்து பிரேக் பண்ண வச்சதில் 52,000 பிரேக் பண்ண வாய்ப்பு அதிகம். ஆனால் 52,000ங்கிறது ஒரு ரவுண்ட் ஃபிகர்னால இங்கேருந்து சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் 52,373 பிரேக் பண்ண இறங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன் திருப்பி 52,000 ஸ்ட்ராங்னு சொல்லணும்னா இந்த ரவுண்ட் ஃபிகரில் இந்த இடத்துல பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் மேலே போயிருக்குது. 52,000 அவ்வளோ சீக்கிரம் பிரேக் பண்ணல, அங்கே சிரமப்பட்டு இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ரீடெஸ்ட் பர்பஸ் கூட வந்து மார்க்கெட் தொட்டுட்டு மேலே போகலாம். அதனால் இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு, பையிங் வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்துல செல்லிங் வந்துடான்னு சொல்கிறேன். ஆனால் 52 விட்டு பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் பெரிய செல்லிங் வர வாய்ப்பும் இருக்கும். ஏன்னா நம்ம டார்கெட் வந்து 53 தொட்டா ரவுண்ட் ஃபிகரில் இருக்குது மார்க்கெட். அதனால் ஒன்று இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு சைட்வேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் இருக்கிற பேட்டர்ன் டே கேண்ட் செட்டப் பேட்டர்ன் படி பார்த்தோம்னா சைட்வேஸ்க்கு வாய்ப்பு இல்லை, அடுத்தது புல்லிஸ் தான். ஆனால் 15 மினிட்ஸ் படி பார்த்தோம்னா ஒரு சைட்வேஸ் இருக்க செட்டப்பும் கிளியராக தெரிகிற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த விக்கில் ஒரு நம்ம சப்போர்ட் போட்டிருக்கோம் 52,188 சொல்லிட்டு. அது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வச்சுப்போம். அந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுக்கான வாய்ப்பு. 52,188 இந்த இடத்துல பையிங் வாய்ப்பு இந்த இடத்துல அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதை விட்டு இறங்கினா மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு அதிகம். நம்ம இந்த இடத்துல வச்சுப்போம் பையிங்க. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டை பொறுத்தவரை சப்போர்ட் எடுக்கிற இடம் இந்த இடம். அதுபோல் இந்த 52,000 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் ஃபால் ஆகிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அது கீழே போட்டுப்போம். அது எவ்வளோ தொடர்ந்து நம்ம சப்போர்ட் போடல. ஏன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் சப்போர்ட் போட்டிருக்கேன். அதாவது 52 பிரேக் பண்ணால் 51,562 டு 51,138 வரைக்கும் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்துல பிரேக் பண்ணும் பட்சத்தில். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தோம்னா 52,188 இந்த இடத்துல மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மார்க்கெட்டில் கேப் அப் இருந்து 53,000 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து 54,000 போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இடையில 15 மினிட்ஸ் சைட்வேஸ் செட்டப் சொல்லியிருந்தேன். சைட்வேஸ் இருக்க வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று இறங்கினா வேகமாக இறங்கி இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் மேலே போயிடும். அதாவது இந்த சப்போர்ட் அதாவது 52,188 மார்க்கெட் அப்சைடு திரும்பத்து வாய்ப்பு அதிகம். இது 52 விட்டு இறங்கினா மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு. 53,000 பிரேக் பண்ண பட்சத்தில் ஒரு கேப் அப் இருந்தோ இல்லை ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் அந்த 53,000 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் 54,000 ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.